ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களை பத்தி. சிம்ம ராசிங்கிறது ராசி மண்டலத்துல 5வது ராசியா இருக்கு. சூரியன் தான் இதோட அதிபதியாவும் இருக்காரு. சிங்கம் தான் ராசியோட அடையாளமும் கூட. இதனாலேயே சிம்ம ராசியில பிறந்தவங்க வீரமும் தைரியமும் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. இயல்பிலேயே சிம்ம ராசிக்காரங்க அதிகாரம் செய்யறதும் ஆதிக்கம் செலுத்துற எண்ணம் உடையவங்களாவே இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளா சிம்ம ராசிக்காரங்க நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கறாரு அப்படின்னு நீங்க பல நாள் ராத்திரி தூங்காம யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுது. சாட்சாத் அந்த இறைவனே நேரில் உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுக்க போறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அதனால இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களுக்கான வெற்றியை தடுக்க யாராலையுமே முடியாது. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பட்ட அவமானங்களோ துரோகங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. நீங்க பழகிறவங்களை நீங்க ரொம்ப நம்பி இருப்பீங்க. அவங்களுக்காக ஓடோடி உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றமும் மன வலியும் தான். நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க. கையில காசு தங்காம என்ன பண்றதுனே தெரியாம ஒரு இருட்டான அறைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய கிரக மாற்றத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மாயாஜாலம் நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம். இவ்வளவு நாளா ஒரு ரூபாய் சம்பாதிக்க நீங்க பல மடங்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. வந்த காசு வந்த வழியிலேயே செலவாகி கடன் மேல கடன் ஏறி ஒரு நிம்மதியே இல்லாத சூழல் இருந்திருக்கும். ஆனா இனிமே பண வரவு பல வழிகள்ல உங்களை தேடி வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தானாவே தேடி வரும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்ச எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இது ஆண்டவன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எழுதி வச்ச தீர்ப்பு. இத யாராலையுமே மாத்த முடியாது. கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த பெரிய பெரிய கடன்கள் எல்லாம் பனிப்பாறை மாதிரி உருகி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக போகுது. எப்படி இவ்வளவு பெரிய தொகையை அடைக்க போறோன்னு நீங்க மலைச்சு போய் நின்ன இடத்துல அந்த இறைவன் பல வழிகளை திறந்து விட போறாரு. நீங்க யாருக்கிட்டையுமே போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போற பெரிய லாபத்தை வச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டு மீதி பணத்தை பத்திரமா சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை அட்டகாசமா மாறப்போகுது. ரெண்டாவது உங்க குடும்பம் மற்றும் உறவு பத்தினது. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே பாசத்துக்கு அடிமையானவங்க. உங்களை புரிஞ்சுக்காம விலகி போனவங்க, உங்களை தவறா நினைச்சவங்க எல்லாருமே அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை தேடி வர போறாங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்சு போக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. கல்யாணம் ஆகாத சிம்ம ராசிக்கா இளைஞர்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமைய போகுது. காதல் விஷயங்கள் கூட வீட்டுல சம்மதம் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு பெரியவங்க மனசு மாறி சம்மதம் சொல்ல போறாங்க. உங்க வீட்டுல சந்தோஷ சத்தம் கேட்க போகுது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்கும் உடம்புக்கும் கிடைக்க போற ஒரு பெரிய விடுதலை பத்தி தான். இத்தனை நாளா ஏதோ ஒரு பயம் சிம்ம ராசிக்காரங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். நமக்கு என்ன ஆகுமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை தூங்க விடாம பண்ணிட்டே இருந்திருக்கும். அதனாலேயே உங்க உடம்புல அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். கைகால் குடைச்சல், மன உளைச்சல், நெஞ்சில அழுத்தம் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க அனுபவிக்க வேண்டியது இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய கிரக மாற்றத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு ஒரு பெரிய பலமே வரப்போகுது. இதனால உடல் உபாதைகள் எல்லாமே மாயமா மறைய போகுது. மருத்துவ செலவுக்காகவே நீங்க நிறைய காசை தனியா செலவு பண்ணி இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி வீண் செலவுகள் எதுவுமே வராது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள பாயிற மாதிரி நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இது ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யற தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தப்பட்டது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வந்து இன்னொருத்தருக்கு தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஏன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறக்கூடிய பொற்காலம் வந்து சிம்ம ராசிக்காரங்களை தேடி வந்துருச்சு. வேலை தேடிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கும், தகுதிக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை வந்து அமைய போகுது. தொழில் பண்றவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருக போகுது. உங்களை மிதிக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜா மாதிரி கெத்தா தலை தூக்கி நிமிர்ந்து நடக்க போறீங்க. மேலதிகாரிகள் வந்து உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க போறாங்க. உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரமும் அதுக்கு ஏத்த சம்பள உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க வந்து எப்பவுமே முகத்துக்கு நேரா எதையுமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேசுற பழக்கம் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடையாது. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சிலர் வந்து உங்க நல்ல குணத்தை தப்பா பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த அதிரடியான கிரக மாற்றத்தால அவங்களுடைய முகமூடி எல்லாம் அப்படியே கிழிஞ்சு தொங்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசி தெரிஞ்சவங்க எல்லாருமே உங்க கண்ணு முன்னாடியே அசிங்கப்பட போறாங்க. யார் கூட பழகணும், யாரை தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வைய உங்களுக்கு அந்த இறைவனே கொடுக்க போறாரு. இனிமே எந்த ஏமாற்றங்களுமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. 6வது வந்து உங்களுடைய கனவு சம்பந்தப்பட்டது. சிம்ம ராசிக்காரங்க வந்து வாடகை வீட்டுல கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மலையேற போகுது. இனிமே உங்களுக்கான ஒரு சொந்த இடத்துல நீங்க கெத்தா கால் எடுத்து வைக்க போறீங்க. பாதியில நிக்கிற வீடு கட்டுற வேலை எல்லாமே எந்த தடையும் இல்லாம சுமூகமா முடிஞ்சு கிரகப்பிரவேசம் வந்து நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான நேரம் வந்து நல்லா இருக்கு. சொந்தமா வண்டி வாகனம் வாங்கணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான பொற்காலமா அமைய போகுது. ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கைக்கு பணம் சரளமா வர ஆரம்பிச்ச உடனே பல பேர் வந்து உங்களை தேடி வந்து தவறான முதலீடுகளுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. ஆனா அங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் தீர விசாரிக்காம உங்க மனசுக்கு சரின்னு படாம எந்த ஒரு புது விஷயத்திலயுமே இறங்கக்கூடாது. பணம் கையில சரளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்க மனசுல ஒரு பெரிய ஈவு இரக்கம் வந்து வரும். யாராவது கஷ்டம்னு வந்தா உடனே உதவி செய்வீங்க. ஆனா யாருக்காகவும் எந்த இடத்துலயும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே கூடாது. அதே மாதிரி உங்க பேரை பயன்படுத்தி மத்தவங்களுக்கு பெரிய தொகையை வந்து கடனா வாங்க கொடுக்கவும் கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா அதுவே பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே முழுசா தீந்து நீங்க ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மூல காரணம் வந்து போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச சில பாவ புண்ணியங்கள் தான். ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல உங்களோட கர்ம கணக்கு எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஒரு சுத்தமான புதிய கணக்கை வந்து ஆரம்பிக்க போறாரு. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை அந்தஸ்து வந்து கிடைக்க போகுது. உங்களை பார்த்தாலே 4 பேர் எழுந்து நின்னு கும்பிடுற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய நிலைமை வந்து ரொம்பவே உயர போகுது. சிம்ம ராசிக்காரங்க ஜாதகத்துல இப்ப குரு பகவானோட பார்வையும் சனி பகவானோட சுழற்சியும் ரொம்ப வேகமா இருக்க போது. இத்தனை வருஷமா உங்களை ஓரமா ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே இப்ப நீங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க போறாங்க. வீட்டுல உங்க பேச்ச கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்ச பிள்ளைங்க கூட இப்ப உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க காட்டுற வழியில நடக்க ஆரம்பிப்பாங்க. படிப்புல கவனம் இல்லாம செல்போனும் கையுமா இருந்த பிள்ளைங்கள்லாம் இனிமே புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் உங்களை முன்னாடி நிறுத்தி தான் இனிமே எல்லாமே நடக்கும். சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து இது ஒரு முழுமையான பொற்காலம். குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நிம்மதியா இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிம்மதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இப்ப வந்துருச்சு. அதனால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. சொந்தமா சிறு தொழில் தொடங்கணும்னு நினைச்ச அவங்களுக்கு பல வழிகள் வந்து தானாவே திறக்க போகுது. இத்தனை நாளா இருட்டு